வணக்கங்க. நான் ஆல்வின் ஜோஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன கிளாஸ்னால், போன கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன். நான் அந்த ரிலீஃப் ஃபைல் அப்படின்னா அந்த எஸ்சிஎல் ஃபைலு, ஓபிஜே ஃபைலு, நெட்டில் கிடைக்கிற சாஃப்ட்வேர்லாம் எப்படி ஆட்காமில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்திருந்தேன். அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டு 30-40 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான் இதை எடுக்க போகிறேன். வாங்க நேராக கிளாஸுக்கு போயிடலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அந்த கிளாஸுக்கு போய் நான் எப்படி கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஏற்கனவே பார்த்தவங்களாம் இதில் கண்டினியூவாக இருங்க. இப்போ போயிட்டு அந்த ஃபைலை மறுபடியும் கொண்டு வரேன் நான். இதில் நான் போன கிளாஸில் எடுத்திருந்தேன். இப்போ நான் இந்த ஃபைலை ஆட்காமில் கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஹைட்டு எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லோரும் கேட்டிருந்தாங்க. அதை தான் இப்போ கிளாஸ் எடுக்க போகிறேன். சரிங்களா? இப்போ இது எவ்வளோ இருக்குன்னா, இதில் போய் பாருங்கள். கிட்டத்தட்ட 30 எம்ஓ இருக்குது. அதாவது நமக்கு ஒரு 17 எம்ஓ இருந்தால் ஓகே, 17-15 எம்ஓ இருந்தால் ஓகேங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஆப்ஷன், அதாவது பார்த்திங்கன்னா அந்த 3D அறுக்கிற மாதிரி, நம்ம ஊரில் அந்த ரம்பம்னு சொல்லுவோம். ரம்பம், அதாவது அந்த அறுக்கிறது, மரம் அறுக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் அப்ளிகேஷன். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்திங்கன்னா இது ஸ்டாண்டர்டாகவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து 27.8 சில்லரை இருக்குது. ஓகேங்களா? இது வந்து இதே பாயிண்ட் இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா மொத்தம் 28 இருக்குங்களா? நம்ம இதை எவ்வளோ கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? அதாவது நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கீழே இருக்கிற பேஸு இந்த செவுறு கணக்காக பெருசாக நிற்கிது. அதான் வெட்டி எடுக்க போகிறோம். டிசைனை வெட்டி எடுக்க மாட்டோம். இப்போ வந்து இதில் இந்த இருக்கலாம், இது லைட்டாக இருக்கிறது ஹைட்டான பக்கம். இதிலே டார்க்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் டெப்த்தில் இருக்கோ அது அந்த பக்கம். ஓகேங்களா? இப்போ இதில் வச்சு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வேல்யூ தெரியும், எவ்வளோ இருக்குது அந்த பூவோட ஹைட்டு அப்படிங்கிறது. இப்போ இதில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா 12.5 வருது அந்த இடத்துல. இப்போ இதில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது மாறும். ஓகேங்களா? இப்போ 27 இருக்குது. இதுதான் ஹையஸ்ட்டு. இதான் நம்ம டூல் ஓட்டும்போது இது 0 இருக்கும். இதில் டெப்த்து போக இந்த இடம் பார்த்திங்கன்னா 12 எம்எம் ஆழம் இருக்குது. அப்போ 12 எம்எத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு 10 எம்எம் செவுறு தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல 5 இடத்துல செக் பண்ணி பாருங்கள் எது கம்மியாக இருக்குன்னுட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 10.5 இருக்குது. அப்போ அதை விட இது கம்மியாக இருக்குது இந்த லீஃபு. ஓகேங்களா? நம்ம கீழே பார்த்திங்கன்னா அப்போ ஒரு 9 எம்எம் செவுறு இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துலையும் 10.6 இருக்குது. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா 11 இருக்குது. அப்போ கீழே சாலிடாக ஒரு 10 எம்எம் இருக்குது. அந்த 10 எம்எத்தை வெட்டி எடுக்க போகிறோம். நான் 10 எம்எம்னு இல்லாமல் நான் வந்து 9 எம்எம் வெட்டி எடுக்க போகிறேன். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல 9ன்னு கொடுத்துக்கிங்க. 9ன்னு கொடுத்தாச்சுன்னா 4 பார்ட்டாக வெட்டி எடுக்கும். அதை ஸ்லைஸாக வெட்டி எடுக்கும். இதை கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெட்டுறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லேயர் கூடிக்கிட்டே வரும். ஓகேங்களா? இந்த இது லோடாகி முடிஞ்சிச்சு. நான் 1 2 3 4 பார்ட்டாக அதை வெட்டி வச்சுருக்குது. எப்படி வெட்டி இருக்குதுன்னு காட்டுறேன். 3D போய்க்கிங்க. இது வந்து நம்மளோட இந்த பல்பு மாதிரி இருக்கிறத ஆன் பண்ணி வச்சுக்கணும் எப்போவுமே. அப்போ தான் தெரியும். அது மாதிரி இதில் ஆஷ் கலராக செலக்ட் ஆகி அது பல்புக்கு ஆனில் இருக்கணும். இப்போ இது செலக்ட் பண்ணுறேன்னா அந்த பல்பு ஆனில் இருக்கணும்.
ஓகேங்களா, அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல ஃபஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பல்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா வெறும் செவரு மட்டும் தான் இருக்கும் அந்த இடத்துல. இதை எடுத்துடுறேன், கீழே இருக்க பாட்டத்தை. பார்த்தீங்களா இதெல்லாம் டிசைன் இல்லை, சும்மா அப்படி ஒரு ஸ்டெப்பாக நீண்டு நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் வேஸ்ட்டான மெட்டீரியலு. இதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னாலே இதில் பார்த்திங்கன்னா 9 அம்மத்தை கட் பண்ணி எடுத்துட்டாலே நமக்கு டிசைன் ஓட்டுற தயாராக இருக்கும். மிச்சம் எல்லாம் வச்சு நம்ம டிசைனை அமைக்க ஓட்டிடலாம். ஓகேங்களா, இப்போ இந்த இதை ஆன் பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்களா இதில் அந்த செவரெலாம் இல்லாமல், அந்த கீழே டெப்த் இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது. இப்போ மேலே ஃப்ளவரை பாதியை காணும் இந்த இடத்துல. சரிங்களா, அது பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த நம்ம முட்டைக்கோசை வெட்டின மாதிரி அப்படி ஸ்லைஸாக வெட்டின மாதிரி இருக்கும். ஓகேங்களாங்க, இப்போ இது 3 வேண்டும் நமக்கு. அப்போ இது 2 வேண்டாம். இது வந்து ஒரிஜினலு, இது வந்து கீழே அந்த செவருமாக இருக்கிறது அது வேண்டாம். இது எவ்வளோ வேணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் ஆனில் இருக்குது. நமக்கு இந்த ஃபைல் வேண்டாம், இது ஒரிஜினல் ஃபைல், இது வேண்டாம் அப்படின்னா நம்ம இதில் போயிட்டு 0 கொடுத்துருங்க. அதை அழுத்தினாலே அதில் இருக்கிறது லேயர் காணாமல் போயிடும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா, அது காணாமல் போயிடுச்சு. அடுத்து இதையும் கிளிக் பண்ணி இதை ஆன் பண்ணிக்கிடுங்க. அந்த செவருமா இருக்கிறது வரும். ஓகேங்களா, அதையும் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போயிடுச்சிங்களா. இப்போ இந்த பல்பும் ஆனில் இருக்குது, இந்த பல்பும் ஆனில் இருக்குது. ஆனால் அதில் டிசைன் இல்லை. ஆனால் இந்த பல்ப் ஆன் பண்ணுங்கள், டிசைன் வந்துச்சிங்களா. இந்த பல்ப் ஆன் பண்ணுங்கள், டிசைன் வந்துச்சிங்களா. இந்த பல்ப் ஆன் பண்ணுங்கள், டிசைன் வந்துச்சு. ஓகேங்களா, இப்போ இதை அளந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இதில் போய்ட்டு அளந்து பாருங்கள். இது 9 காட்டுது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒரே லேயரில் இருக்கிறதுனால. அதனால் இதை என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி வெட்டி எடுத்து நம்ம காப்பி பண்ண பிறகு இதை சேவ் பண்ணுங்கள். நான் இப்போ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண போகிறேன். நான் இதை மெயின் 1 அப்படின்னு போட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் 1ன்னு போட்டுட்டு நான் சேவ் பண்ணுறேன். அதை டெஸ்க்டாப்பில் தான் சேவ் பண்ணி வைக்கிறேன். இந்த சேவ் ஆகிடுச்சு அது. ஓகேங்களா, இப்போ நான் ஒரு புது பேஜ் எடுத்துக்கிறேன். அதே இது எடுத்துக்கிறேன். இப்போ இதில் போயிட்டு டெஸ்க்டாப்பில் போயிட்டு அந்த ஃபைல் எங்கே இருக்குது அது பார்த்திங்கன்னா மெயின் 1ன்னு போட்டிருந்தேன். இந்த வந்துச்சு, இதில் இருக்குது. அது இதில் எங்கே இருக்குதுன்னு தேடி பிடிச்சி எடுத்துக்கணும். இதில் ஆள் வச்சிங்கன்னா தான் தெரியும். இந்த இருக்குது, அதை ஓப்பன் கொடுத்துருக்குறேன். இந்த ஓப்பன் ஆகி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 18 இருக்குது. ஓகேங்களா, இந்த 18 நம்ம 15 12 வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் அமுங்கி இருக்கும், ஓகே தான் அது. இப்போ நான் இது ஒரு 15 வச்சுக்கிறேன். இல்லைனா ஆமாம் 12 வச்சுக்கிறேனே, 12 வச்சுக்கிறேன். சென்டராக இருக்குங்களா, ஆமாம் சென்டராக இருக்குது. அப்ளை பேஸ்ட். ஓகேங்களா, இந்த சிவர் மாதிரி இருந்ததை நம்ம வெட்டி எடுத்தாச்சு. டிசைனும் அழகாக இருக்குது, ஒரு டேமேஜ் இல்லாமல் அழகாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு டூல் பத்தில் ரன் பண்ணியும் காட்டிடுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட் ஒரு கோடு போட்டுக்கிறேன்.
அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன். நம்ம ஏற்கனவே 12 mm தான் வச்சோம். ஓகேங்களா, 12 mm தான் இருக்குது. டூல் பாத்தில் ஓட்டி காணிச்சிட்றேன் எப்படி இருக்குன்ட்டு. சாரி, இதில் 3Dயில் போயிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரேஸ்டர்னா என்ன, ஆஃப்செட்னா என்னன்னுக்கிட்டு. அது இதில் தான் போய் மாற்றணும். நான் பொதுவாக ரேஸ்டர் தான் வச்சுக்குவேன். சிலவங்க சொல்கிறாங்க ஆஃப்செட்டில் வச்சா நல்லா போகும்ன்ட்டு. இதுதான் அந்த ஆஃப்செட்டு. ஓகேங்களா. அப்புறம் நான் அடிக்கடி சொல்லுவேன் 90 டிகிரியில் மிஷினை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் நிறைய இதில். அது பார்த்திங்கன்னா இந்த ரேஸ்டர் ஆங்கிள் அப்படின்னு இருக்குது. இதில் போயிட்டு எல்லோரும் பொதுவாக 0க்கு தான் ரன் பண்ணுவீங்க. ஓகேங்களா. இப்போ டூல் பாஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். 6 mm. நான் அதை பார்த்திங்கன்னா 5 mm வச்சுக்குவேன். நான் பொதுவாக 5 mm தான் ஓட்டுறேன். உங்களுக்கு எப்படின்னு பார்த்து நீங்கள் அதில் ஓட்டிக்கிங்க. இது டூல் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். டூல் எப்படி ஒரு டூல் இல்லைன்னா எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் நான். இப்போ அது டூல் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த இடத்துல இருந்தால் இருக்குது 5 mm பால் நோஸு. அதை எடுத்துக்கிட்டேன். இல்லை ஸ்டெப் ஓவர்னு சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல தான் இருக்குது ஸ்டெப் ஓவர் மாற்றுறது. சரிங்களா. இது 0.6 இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க இந்த இடத்த. ஓகேங்களா. இந்த பாயிண்ட் எல்லாம் எல்லாமே மேலே இருக்கணும். 1 2 3 இது அவ்வளோ மேலே இருக்கணும். ஓகேங்களா. ஓகே கொடுத்துக்குங்க. இதில் நேம் போட்டுக்குங்க. 15 mm பால். இப்போ ஜென்ரேட் பண்ணுறேன். ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் கீழே இருக்கிற அந்த பேஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ரிலீஃப் ஃபைல் கொண்டு வரும்போதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா மொத்தமாக சேர்த்து பிடிச்சி அமுக்கினீங்கன்னா டிசைனெல்லாம் போயிடும். நமக்கு அது டூல் ஓட்டும்போது ஒன்றுமே இருக்காது. அதனால் அந்த மாதிரி பண்ணாங்க. கீழே இருக்கிற இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுங்க. ஓகேங்களா. இப்போ டூல் ஓடிச்சு. அது வந்து சிமுலேஷன் காட்டுறேன். ஓகேங்களா. நல்லா வந்திருக்குங்களா. ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. நிறைய எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உங்கள் குரூப்பில் இருக்கிற மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. எல்லோரும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன். வேறு எந்த மோட்டிவும் இல்லை. அதனால் நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் மட்டும்தான் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க இந்த இதெல்லாம். நன்றி, வணக்கம்.